ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி வாசா வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆதிசங்கரின் ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியால் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே லோகம் எல்லாம் அவரை நினைச்சு போட்டுறது. நம் பகவத் பாதாளுக்கு இருந்த குரு பக்தியை வாயால சொல்லி முடியாது. பத்ரிநாத்தில் அவர் தன்னோட குருவான கோவிந்த பாகவதர், குருவுக்கு குருவானவர் கௌடபாதர், சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமே அவர். அவரை பார்த்த உடனேயே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவரை நமஸ்காரம் பண்ணினார். ஆதிசங்கரரே தட்சிணாமூர்த்தியின் அவதாரம் தான். இருந்தாலும் குருவோட மகிமையை ஆச்சாரியால் ஒரு இடத்தில் அவரை பற்றி சொல்கிறப்ப பித்தளையை கூட தங்கமாக்குற ஸ்பர்சவேதி மாதிரி குருவானவர் பித்தளை மனசுக்காராலையும் மாற்றி தங்கமாக ஜொலிக்க வச்சுடுவார் அப்படின்னு சொல்கிறார். குரு மகிமையை உள்ளபடி சொன்னாதான் ஸ்பர்சவேதியில் இருந்த பித்தளை மட்டும் ஸ்வர்ணமாக இருக்குமே தவிர மற்ற பித்தளை வஸ்துக்கள்லாம் ஸ்வர்ணமாகாது, ஸ்பர்சவேதியாக மாறாது. ஆனால் குரு ஆசிரியத்த சிஷ்யனும் தான் பூர்ணத்துவம் பெறுகிறான். அது மட்டும் இல்லை, தானும் குருவாகி மற்றவாளுக்கு பூர்ணத்துவம் தர்றான். காசியில் பரமேஸ்வரனே சண்டாள வேஷத்தில் வந்தபோது ஆத்மஞானியான ஒருத்தன் பிராமணனாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவன் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, அவனே எனக்கு குரு அப்படின்னு பரம வினயமாக சொன்னார் ஜெகதாச்சாரியர். இப்போ ராமானுஜரோட குரு பக்தி கேட்கவே வேண்டாம். அவரோட குரு யாருன்னா திருக்கோட்டியூர் நம்பி. அவரோட வார்த்தையை மீறி எல்லோருக்கும் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ராமானுஜருக்கு உபதேசம் தரத்துக்கு முன்னாடி திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜாரியாரை 18 தடவை ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு நடக்க பண்ணினார். அவர் 18 தடவை நடந்துகிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு உபதேசமே பண்ணலை. அதுக்கப்புறமா அவருக்கு உபதேசம் கொடுத்துருக்கார். 18 தடவை அவர் நடந்ததுக்கு அப்புறமா மனசு மாறி உபதேசம் பண்ணினார். ஜென்ரலாக ஸ்மார்த்தாலாம் ஆச்சாரியாளுக்கு 4 தரம் தான் நமஸ்காரம் பண்ணுறது வழக்கம். ஆனால் வைஷ்ணவா ஆச்சாரியா போரும்னு சொல்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் ஒரு தரம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த நம்பி சில்லுன்னு காவேரி ஜலத்தில் நின்றுட்டு இருக்காராம். வெளியில் ஆத்தங்கர மண் நெருப்பாக கொதிக்கிறது. அந்த மண்ணில் ராமானுஜர் உடம்பு கண்ணி போகிறது. அதையும் பொருட்படுத்தாமல் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய குரு பக்தியை சோதனை பண்ணணும்னு இந்த மாதிரி அவர் நம்பி செஞ்சுருக்கார். அப்புறமா மனசு தாங்காமல் அவரை நிறுத்து அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி ஆச்சாரியால் ராமானுஜர் இவாள்லாம் மகா பெரியவாளாக இருந்த போதும் தங்களோட ஆச்சாரியரிடத்தில் அசாத்தியமான பக்தி வச்சுட்டு இருந்தாங்கிறதுக்கு இது அடையாளம். ஆச்சாரியருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் தோடாச்சாரியார். அவரை நீங்களே தான் பரமேஸ்வரன், பவயேவ பவான், பிரிஷத் பஜார், நீங்களே புங்கவ கேதன அப்படின்னு ஈஸ்வர ரூபமாகவே தெரிஞ்சுட்டு ஸ்துதி பண்ணினார். இன்னொரு சிஷ்யர் பத்மபாதர். ஆச்சாரியிடம் வியாசர் விருத்த பிராமண வேஷத்தில் வாதம் நடத்தின போது இதென்ன இப்படி முடிவே இல்லாமல் வாதம் பண்ணின்னு இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு இப்பேற்பட்ட பண்டித சிங்கங்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பக்தியோடு தியானம் பண்ணுறார். அப்போ தான் தெரியறது சங்கரர் சாக்ஷாத் வியாசோ நாராயணா ஸ்வயம். சங்கரர் யாரு? சாக்ஷாத் அந்த சிவபெருமானே தான். வியாசர் யாரு? மகாவிஷ்ணு அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வியாசர் செஞ்ச பிரம்மசூத்திரத்துக்கு ஆச்சாரியால் செய்த பாஷ்யத்தை பற்றி தான் இப்படி வியாசரே மாறுவேஷத்தர் வாதம் நடத்தின்னு இருக்கார். அவர் தம்மோட வியாச ரூபத்தை காட்டி ஆச்சாரிய பாஷ்யம் தம்முடைய அபிப்பிராயத்தையே பூர்ணமாக அனுசரிக்கிறது. பத்மபாதரே வியாச சூத்திரத்துக்கு உரை எழுதினார். முதல் 5 பாகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. பஞ்சபாதிகா அப்படின்னு சொல்கிறோம். அதை பத்மபாதர் குருவந்தனம் சொல்கிற போது ஆச்சாரியரை அபூர்வ சங்கரம் அப்படின்னு சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணுறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.